ஒரு சிலர் சொல்றது உண்டு, என்ன செய்யறது, இயேசுவை போல அவருடைய சிலுவை நானும் தூக்கிட்டு போறேன், அவருடைய சிலுவையை நானும் தூக்கி கொண்டு செல்கின்றேன். நமக்கு தலைவலி வந்தாலோ, குடும்பத்தில் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலோ, உடனே நாம் நினைக்கிறது இயேசுடைய சிலுவை நாம் தூக்கி கொண்டு போகிறோம் என்று சொல்லி. இன்று ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கின்ற தலைப்பானது, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய், ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய். திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள் கூறுகின்றது, அவர் தரையில் விழ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று தம்மோடு பேசும் குரலை கேட்டார். சவுல் அதற்கு, ஆண்டவரே நீர் யார் என கேட்டார். அவரோ, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சவுலை பார்த்து சொன்ன வார்த்தை, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய், ஏன் என்னை வேதனைப்படுத்துகின்றாய், ஏன் என்னை கண்ணீர் வடிய வைக்கின்றாய், உனக்கு என்ன அதுல சந்தோஷம் என்று நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களை பார்த்து நாம் சொல்றது உண்டு. உனக்கு இப்ப திருப்தியா, அம்மாவை தொந்தரவு பண்ணுதான் உனக்கு வேலை, இப்ப சந்தோஷமா உனக்கு, நீ அழுது முடிச்சு சாதிச்சு வாங்கிட்ட, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிட்ட, இப்ப சந்தோஷமா இருக்கிறியா, என் நிம்மதி எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்குது பாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்ன நீ துன்புறுத்துற, ஏன் என்ன வேதனைப்படுத்துற, நான் கண்ணீர் வடிவதை, நான் வேதனைப்படுவதை, துக்கப்படுவதை தான் நீ விரும்புறியா என்று சொல்லி சவுலை நோக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள். ஏன் இயேசு சவுலை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்? இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் வாசித்தால் அது தெளிவாக இருக்கும். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள் சொல்கின்றது, இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் திருத்தூதர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். இயேசுடைய சீடர்களை கொள்வதற்காக, அவர்களை திரட்டி மிரட்டி கொலை செய்வதற்காக அவர் முயற்சி செய்து வந்தார். தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை, அதாவது இயேசுவை இரட்சகர், மீட்பர் என்று, மெசியா என்று ஏற்றுக்கொண்டவர்களை சார்ந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து செல்ல வேண்டும். தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு அவர் கையிலே வாங்கி கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறையில் அடைக்கவும், அவர்கள் கொடுமைப்படுத்தவும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுல் ஒரு லெட்டரோடு வரார், ஒரு அதிகாரத்தோடு வருகிறார். அப்ப ஆண்டவர் அவர் குதிரையில போகின்ற பொழுது அவர் கேட்ட குரல் தான் அது. ஆண்டவர் அவரோடு பேசினார். என்ன பேசினார்? ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய். அப்ப யார் ஒருவர் இயேசுடைய மகனையோ மகளையோ துன்புறுத்துகின்றார்களோ, அவர்களை துக்கப்படுத்துகின்றார்களோ, அவர்களை அவமானப்படுத்துகின்றார்களோ, கேவலப்படுத்துகின்றார்களோ, யாரை அவர்கள் செய்கின்றார்கள்? இயேசுவைதான் செய்யறாங்க, இயேசுவைதான் செய்யறாங்க. அப்ப நம்ம குடும்பங்களை நாம் பார்க்கிறோம், ஒரு சில நேரங்களில் கணவர் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய போராட்டங்கள், மன வருத்தங்கள், சந்தேக மனப்பான்மைகள், ஒருவர் நாம் குற்றப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் அனுப்பி அந்த மனைவியை கணவர் துன்பப்படுத்தும் பொழுது அவர் யாரை துன்பப்படுத்துறார்? இயேசுவை தான் துன்பப்படுத்துறார், மனைவியை மட்டுமல்ல. அப்ப இயேசு இங்க சவுலை பார்த்து சொன்ன வார்த்தை தான், என் மக்களை நீ துன்புறுத்துகின்ற பொழுது என்னையே நீ துன்புறுத்துகின்றாய், என் மக்களை நீ தொடும் பொழுது நீ என்னையே தொடுகின்றாய், என் மக்களை சிறையில் அடைக்கும் போது என்னையே நீ சிறையில் அடைக்கின்றாய். அப்ப எப்பொழுதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபருக்கு எதிராக நான் எழுந்து நிற்கின்றேனோ, என் குடும்பத்தார் எழுந்து நிற்கின்றார்களோ, அப்ப நாம் யாருக்கு எதிராக நிற்கிறோம்? இயேசுவுக்கு தான் எதிராக நிற்கிறது. நம்ம ஒருபொழுதும் மறந்து விடக் கூடாது. ஆக அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஏன் இந்த சோதனை, நான் ஏன் இந்த துன்பத்தை சந்திக்க வேண்டும், ஏன் என்னை எல்லாரும் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு நாம் நல்லவர்கள் மற்றவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகின்ற பொழுது என் கண்களையே தொடுகின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைத்திருந்தால், பாவி என்பதை அவர் நம்ம நன்றாக உணர்ந்திருந்தும், பாவ வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதும் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். இதுதான் வேதாகமம் சொல்கிறது. ஒரு நல்ல மனிதனுக்காக, ஒரு நீதிமதிக்காக, நீதிமானுக்காக, உண்மை சத்தியத்தை பேசுகின்ற ஒரு மனிதனுக்காக இயேசு மரித்திருந்தால் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் கொலைகாரன், விபச்சாரி, மோக பாவங்கள் செய்தவன், பொய் பேசுகின்றவன், புரட்டு செய்கின்றவன், இப்படிப்பட்ட கொடூர பாவிகளுக்காக இயேசு மரித்தார். அதனால சொல்லப்படுது, நீ இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே உன்னை மீட்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். அப்ப நம்முடைய பாவத்துல வீழ்ந்து நம்ம கிடந்தாலும், நமக்குள்ள பலவீனங்கள் இருந்தாலும், இயேசுவோடு நான் இணைந்திருக்கின்ற பொழுது, அவரை தேடி வருகின்ற பொழுது, அவருடைய வல்லமையால், அவருடைய உண்மையான பழியினால் நான் மீட்டெடுக்கப்படுகின்றேன். மீண்டும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இதைத்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்கின்றது. எப்பொழுது நான் சென்று என் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை நான் தேடி வருகின்றேனோ, அப்பொழுது நான் மீண்டும் புதிதாக பிறந்த ஒரு குழந்தைக்கு சமமாக நான் மாற்றப்படுகின்றேன். என் பாவங்கள் அனைத்தும் இயேசு இரத்தத்தினால் கழுவப்படுகின்றது. அப்ப இன்று ஆண்டவர் நம்மை கூவி அழைப்பது இதுதான். நம்ம இன்று நம்முடைய வாழ்க்கையில யாரை நாம் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம்?
ஒரு சில நேரங்கள் நம்ம நினைக்கலாம், நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், இயேசுவை பின்பற்றி போகின்ற ஒரு சகோதர சகோதரியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் டெய்லி ஜெபிக்கிறேன், நானும் ஆலயத்துக்கு போகிறேன், எல்லா கட்டளைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், விடாமல் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லி ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணலாம், பரிசேயர் நிற்கக்கூடிய இடத்தை நம்ம நினைத்துக் கொண்டு அந்த வரி தண்டுகின்ற ஒரு மனிதன் ஆலயத்துக்குள்ள வந்து, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அருகது கிடையாது, நான் ஒரு கொடூர பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தலை குனிந்து ஆண்டவர் முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அந்த பரிசேயரோ, நான் இவனை போல பாவி அல்ல, நான் 3 முறை ஜெபிக்கக்கூடியவன், நான் உபவாசம் இருக்கின்றேன், என்ன வரி செலுத்த வேண்டுமோ வரியை கட்டுகின்றேன், இந்த பாவியை போல நான் இல்லை என்று சொல்லி தான் செய்த செயல்களை கொண்டு தன்னை நீதிமானாக அவன் நினைத்துக் கொண்டார். ஆண்டவர் சொல்றார், பல நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆண்டவரை தேடி வருகின்றோம், அவரோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு சின்ன துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வரும் பொழுது, வேலை செய்கின்ற இடங்களை நம்ம மற்றவர்கள் காயப்படுத்துகின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம், உடனே we begin to revolt against them, அவர்களுக்கு எதிராக நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். உடனே நீங்க தான் அப்படி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் செய்த குறைகளை நம்மை அறியாமலே நமக்குள்ள சொல்ல வருது. வாயில் அவர்களை பற்றி தவறான வார்த்தைகள் பேச வருது. அப்ப யார் என்னை தொட்டுவிடக் கூடாது, யார் என்னை பற்றி பேசிவிடக் கூடாது, நான் நல்லவன் என்று சொல்லி நான் தீர்மானித்துக் கொள்கின்றேன். இதனாலதான் குடும்பங்கள்ல ஒருவருக்குள்ள விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை நம்ம குடும்பத்தில் இல்லாமல் போனது காரணம், நான் நல்லவன், நான் தீர்க்கதரிசி, நான் தான் பரிசுத்தமானவன், நான் உன்னை போல இல்ல, உன்னை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற இப்ப தலக்கணம் உள்ள வந்ததோ, அந்த நேரத்திலே கணவன் கண்டிப்பா மனைவிக்கு விட்டு கொடுத்து போக முடியாது. தப்பு செஞ்சாலும் மற்றவங்களுடைய குற்றங்களை சுட்டி காமிச்சு நீதான் அப்படின்னு சொல்லி குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பிடக்கூடிய மனநிலை இன்றைக்கு நமக்கு வருவதற்கு காரணம் நான் என்கின்ற எண்ணம் நமக்குள்ள கடந்து வருவதனால. அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் இயேசுவை எப்படி இன்னைக்கு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி அவரை நான் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன், என்ன விதத்துல சவுல் இயேசுவை துன்புறுத்தியது போல நான் இன்றைக்கு இயேசுவை துன்புறுத்துகின்றேன் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிந்திக்க என்று ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். பல நேரங்கள்ல நம்ம நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பற்றிய ரகசியங்களை, நம்முடைய பாவ வாழ்க்கையை, தனிப்பட்ட விதத்துல மறைந்து ஒளிந்திருந்து செய்த பாவங்களை, மற்றவர்களை தீமையான பாதையில செல்வதற்கு நாம் காரணமா இருந்த நேரங்களை நமக்கு நினைவூட்டும் போதுதான் தெரியும், நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி அப்பதான் நம்மளால உணர்ந்து பார்க்க முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை திருச்சபையானது இன்றைக்கு நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த தவ காலத்திலே நான் எங்கே இருக்கின்றேன், என்னால் ஆண்டவருக்கு பெருமை உண்டா, அல்லது நான் ஆண்டவரை சோதிக்கின்றவனாக, அவரை துன்புறுத்துகின்றவனாக நான் இருக்கின்றேனா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சிந்தித்து பார்ப்பதற்காக அழைச்சிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அநேக நேரங்கள் நம்ம தவறி போன இடங்கள் எங்க இருக்கும் தெரியுமா, நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் பல நேரங்கள் நாம் தவறு செய்திருப்போம். மற்றவர்கள் நம்மை எதிர்த்து பேசுகின்ற பொழுது, மற்றவர்கள் நம்மை பேரை கெடுக்கின்ற பொழுது, இவளுக்கு வரணும், இவளுக்கு துன்பம் வரணும், இவளுக்கு வேதனை வரணும், இல்லாம போனதான் தெரியும் அப்படின்னு சொல்லி மனதால பல நேரங்கள் நம்ம மற்றவர்களை குறித்து தவறாய் நினைத்திருப்போம். வார்த்தையில பேசியிருக்க மாட்டோம். சொந்த கணவனா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, மனதில் வரக்கூடிய சிந்தனைகள்ல ஆண்டவரை நாம் துன்புறுத்தி இருக்கின்றோம். பல நேரங்களுடைய வார்த்தையினால, பொய் பேசுவதன் மூலமாய், புரணி பேசுவதன் மூலமாக, மற்றவருடைய பெயர்களை கெடுத்ததன் மூலமாக இயேசுவை நான் இன்றைக்கும் துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அவரை அன்பு செய்யக்கூடிய நான் அவரை நான் துன்புறுத்துகின்ற ஒரு மனிதனாய் இருக்கின்றேன். அவரை தேடி வருகின்ற நான் அவருடைய பிள்ளைகளை துன்புறுத்துகின்ற மனிதனாய் நான் மாறுகின்றேன். ஆக இன்று ஆண்டவர் என்னை சிந்திக்க அழைக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நான் எங்க துன்புறுத்துகின்றேன், என்னுடைய வாழ்க்கையில என்னால இயேசுவுக்கு எங்க அவமானம் ஏற்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த ஒவ்வொரு தீய செயல்களால இயேசுவை சிலுவையில நிர்வாணமா நான் எங்க தொங்க விட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். அடுத்ததாக ஆண்டவர் கூறுவது, இன்று உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டால் என்ன நடக்கும். இன்றைக்கு என்னுடைய பாவங்களை ஆவியானவர் எனக்கு உணர்த்தி இதுதான் என்னுடைய பலவீனம் என்று சொல்லி எனக்கு சொல்கின்ற பொழுது என் வாழ்வில் என்ன நடக்கும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கின்றது. நீதிமொழிகள் 28:13, தம் குற்றப்பணிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, ஆசீர்வாதம் அடையாது. அவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுகின்றவர், விட்டு விடுகின்றவர் கடவுளுடைய இரக்கத்தையும் கருணையும் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப என்றைக்கு நான் இந்த ஆண்டவருக்கு முன்பாக வருகின்ற பொழுது என் கணவர் செய்ததோ, மனைவி செய்ததோ, பெற்றோர்கள் செஞ்சதோ, பிள்ளைங்க செஞ்சதையோ, மற்றவருடைய பாவங்களை குறித்து நான் உற்று பார்க்காமல், ஆண்டவரே என்னுடைய பலவீனம், என்னுடைய பாவம் இப்படி அருவருக்கத்தக்கதா இருக்குது, இப்படி நான் உண்மை அன்பு செஞ்சு கொண்டு இந்த வார்த்தையை பேசுறேனே, உங்களை தேடி வந்து நற்கரணை வாங்கி கொண்டு வெளியில போய் மற்றவர்களை பற்றி புரணி பேசுறேனே, மற்றவர்களினால் அன்பு செய்ய முடியவில்லை என்று சொல்லி என் குற்றங்களை காணக்கூடியவனாக கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு என் முகத்தை பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு எப்ப வருதோ அப்பதான் நான் ஒரு பாவி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் பாவி என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுது நான் பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கையிடுகின்றேனோ ஆண்டவருடைய இரக்கத்தை நான் அனுபவிக்க முடியும். அவருடைய கருணை என்னை கடந்து வருகின்ற பொழுது என் பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கின்றவராய் என்னை விடுவிக்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம சோதனைக்குள்ளாகின்ற பொழுது, சோதனை படுகின்ற நேரங்கள்ல நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, துன்பங்கள்
பிரச்சனைகள் பிளவுகள் நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் கூறக்கூடிய வார்த்தைகள் என்ன? யாக்கோபு புஸ்தகத்தில் என்ன வாசிக்கின்றோம்? யாக்கோபு 1வது அதிகாரம் 13 15, சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. யார்கிட்ட வருது சொல்லக்கூடாது? கடவுளிடமிருந்து சோதனை வருகிறது என்று சொல்லி ஒரு பொழுதும் வாயை திறந்து சொல்லாதே. ஏன் அப்படி சொல்றார் ஆண்டவர்? ஏனெனில் கடவுள் தீமையை தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. கடவுள் யாரையும் டெம்ப்ட் பண்ணி ஒரு பாவத்தை போய் செய் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒருத்தவன் வந்து சொல்லி நீ போய் குடி அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு ஒருத்தனை குடிகாரன ஆண்டவர் மாற்ற முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஒரு பொழுதும் யாரையும் சோதிப்பவர் அல்ல. அப்ப ஏன் சோதனை வருது வாழ்க்கையில? தொடர்ந்து வாசிப்போம். கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதும் இல்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றார்கள். ஆக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில சோதனை கடந்து வருது? நான் வேலை செய்யற இடத்துல, நான் வியாபாரம் செய்கின்ற இடங்கள்ல, என் நண்பர்கள் மத்தியில, என் சொந்தங்கள் மத்தியில, என் குடும்பத்துக்குள்ள எனக்கு ஏன் சோதனை வருதுங்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண? உனக்கு இருந்த தீய நாட்டம், உன்னுடைய ஆசையின் நிமித்தமாக நீ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாய் அப்படிங்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறது, தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர், அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகின்றது. கவர்ச்சியாக உலகம் எப்படி கவர்ந்து இழுக்குதோ, இன்னைக்கு மொபைல், பல்வேறு விதமான எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் எல்லாம் நம்மளை கவர்ந்து இழுத்து கவர்ச்சிகரமாக தங்கம், வைரம், புதிய விதமான டிரெஸ், அலங்கார பொருட்கள் எப்படி கவர்ந்து இழுத்து நம்மளை வாங்கணும் தூண்டி விடுதோ, பிரியாணி எல்லாம் பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுதோ, அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இது மக்களை மயங்கு செய்யுது, அவங்களை கவர்ந்து இழுக்குது. ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி அது வரும்பொழுது அதனால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர்களை போல, ஒரு மெட்டலானது காந்தத்தினால் பிடிச்சு இழுக்கப்பட்டது போல மனித ஆன்மா, மனித இதயம் தீமையினால் பிடிச்சு கவர்ந்து இழுக்கப்படுகிறது. அப்படி இழுக்கிறதுனால என்ன ஆகுது? அந்த சோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகின்றார்கள், தன்வயப்படுத்துகின்றது. பின்னர் அந்த தீய நாட்டம் கருக்கொண்டு, எப்படி ஒரு பெண்ணானவள் கணவர் மனைவியாக இணைந்து வயிற்றில கர்ப்பமானது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை தக்க வைக்கப்படுகின்றதோ, அந்த குழந்தையை வயிற்றுல தாங்கியிருந்து கருத்தரித்து ஒரு குழந்தையவள் வெளியிலே பிரசவத்தின் மூலமாய் பெற்றெடுக்கின்றாலோ, அதே போல ஒரு மனிதனுக்குள்ள இருந்த தீய ஆசை, இதயத்தில் இருந்த தீய ஆசை அவனை கவர்ந்தெடுத்து அந்த தீமையை குறித்து சிந்திக்கவும், அந்த இச்சைக்குரிய காரியங்களை மீண்டும் மீண்டும் நினைக்கவும், தீய பழக்கங்களுக்கு தேடி போகவும், மொபைல மறைந்திருந்து ஒளிந்திருந்து போனோகிராபி போன்ற பல்வேறு விதமான அசுத்தமான காரியங்களை பார்க்கவும், பல்வேறு விதமான கேம்பிளிங் மற்றும் விளையாட்டுகளை விளையாண்டு விளையாட்டுக்கு அடிமையாகவும் அந்த சாத்தான் என்ன பண்ணுது? மக்கள் இன்றைக்கு கவர்ந்து இழுக்கிறது. பல நேரங்கள் அது கவர்ந்து இழுக்கிறது. அப்படி கவர்ந்து இழுக்கப்பட்டதன் நிமித்தமாக இதயத்தை இழந்து போனவர்களாக, தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து போய் அந்த ஆசைக்கு அவர்கள் அடிமையாகின்றார்கள். அந்த ஆசை என்ன பண்ணுது? அவங்க வயிற்றுல வந்து தங்க ஆரம்பிக்குது. ஒரு கரு போல அது உருவாகுது. அந்த கருவானது உருவாகி என்ன ஆகுது? அது எப்படி ஒரு பெண்ணானவள் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ, அதே போல அந்த மனிதன் என்ன பண்ற? அந்த கரு உள்ள இருக்குது, அவன் உடம்புல இருந்து வெளியில வருது. எப்படி வெளியில வருது? ஒரு தீய செயலை செய்ய அவனை வைக்குது, ஒரு தீய செயலை செய்ய வைக்குது. கோபம் எல்லாருக்கும் வரலாம். அந்த கோபம் வந்த உடனே அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துரும். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்லிடுவேன். நான் எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதையுமே மறைக்க மாட்டேன் பாருங்க. கோபம் வந்து அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தம்மையே பெருமையா பேசிக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய பலவீனத்தின் ஆவி, அசுத்த ஆவின்னு பேர் அதுக்கு. ஆண்டவருக்கு சொல்றார், அப்படியாக ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த பாவம் என்ன பண்ணுது? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வைக்குது. என்ன குழந்தை அது? பாவம் என்கிற ஒரு குழந்தை. அந்த பாவத்தின் நிமித்தமா, அவங்க பெற்றெடுத்த குழந்தை நிமித்தமா அவன் எங்க போறான்? சாவுக்கு அவனை கூட்டி செல்கின்றது. அவனுடைய வாழ்வு எங்க முடியும்? சாவில் முடியும் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்ப ஏன் அவன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டேன்? என்னுடைய இன்பத்தை நான் தேடி சென்றதனால், அதனால் கவர்ந்தெழுக்கப்பட்டதுனால, இதை சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரக்ஸ் அடிக்கிறது, பான்பராக் போடுறது, தீய பழக்க வழக்கங்களை ஒரு தடவை என் நண்பன் சொன்னதுக்காக டேஸ்ட் பண்ணி பார்த்தது. அப்புறம் என்ன ஆகுது? அந்த பழக்கத்துக்கு நான் மீண்டும் இன்னும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்குது. நாள் ஆக ஆக நான் எப்பவாவது எல்லாரும் சேர்ந்து இருந்து அப்பப்ப குடிச்சுக்குவேன், நான் ரெகுலரா நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு மட்டும் போக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்ட்டி இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. தனிமையில் இருக்கும்போது வீட்டுல கொண்டாட்டி சரியில்லை, திட்டிக்கிட்டே இருக்கிறா, அவளை மறக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் நான் குடிச்சிட்டு வரேன் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால என் ஃப்ரெண்டு தொந்தரவு தாங்க முடியாத ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தேன். அடுத்த நாள் கடங்காரன் வீட்டுக்கு வந்துட்டான், அதனால ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு வந்தேன். கடைசி எல்லாம் சேர்த்து அடிச்சு 5 பாட்டில் 10 பாட்டில் அடிச்சாலும் குறையாது. காரணம், அவர்களுக்கு ஆசை வந்து விட்டது. குடியின் மீது கவர்ந்தெழுக்கப்பட்டார்கள். அந்த குடிக்கு அடிமையானாங்க. அந்த பழக்கத்துக்கு அடிமையானதன் காரணத்தினால அந்த சோதனையில் இருந்து அவர்களால் மீண்டும் வெளியில வர முடியல. அதுல மாட்டிக்கொண்டதுனால அது அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டது. அவர்கள் அதற்கு அடிமையாகி விட்டார்கள். இப்பொழுது வேற யாராவது வந்து அவர்களை காப்பாத்தினால்தான் உண்டு. ஆக இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுவதுதான், நாம் பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, பார்க்கின்ற டிவி சீரியலாக இருந்தாலும் சரி, விரல் எப்போதுமே மொபைல்ல இப்படி போய்கிட்டே இருந்தாலும் சரி, எல்லாம் என்னதான் குறிக்குது? நான் என்ன இழந்து போயிட்டேங்கிற குறிக்குது. என் கண்ட்ரோலை மீறி நான் வெளியில போயிட்டேங்கிறது குறிக்குது. என் சிந்தனை என்ன கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சுங்கிறது குறிக்குது. என் வாயை நான் நிறுத்தினாலும் நிக்காம அது பேசணும்னு துடிக்குதுங்கிறது வெளிப்படுத்துது. என் உடம்பின் உறுப்புகள் நான் நினைப்பதற்கு அது கீழ்ப்படிவதில்லை.
யாரோ என்ன ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அது கட்டுப்பாட்டுக்குள்ள நான் போயிடுறேன், யார் கையில நான் ஒரு ரிமோட் மாதிரி ஆயிடுறேன், அவங்க சொன்னா எனக்கு பத்தி எரியுது, அவங்க சிரிச்சா நானும் சிரிக்கிறேன். இதுதான் இன்றைக்கு மனித வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல வீழ்ந்து கிடக்கிறையா? சோதனை நீ பாதிக்கப்பட்டு உன்னை இழந்து போயிட்டியா? உன்னை மீட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆனா உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டால் அன்றி உன்னை நான் மீட்டுக் கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் ஆவலோடு அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். நம்மை விடுவிக்கின்ற தேவனாக, நம்மை கரம் பிடித்து காப்பாற்றுகின்றவராக இந்த வேளையில நம்மை தேடி வந்திருக்கின்றார். சில வருடங்களுக்கு முன்பாக ஜெபிப்பதற்காக மனைவியானவர்கள் அமெரிக்காவில் இருந்தும் அவருடைய கணவர் சவுதியிலிருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்தது, கணவருக்கு அடிக்கடி எபிசோடு, அடிக்கடி அவங்களுக்கு எபிலிப்சி வந்துட்டே இருக்கும், வலிப்பு வந்துகிட்டே இருக்கும். அது வலிப்பு வந்ததுன்னா ஒரு நாளைக்கு 1 2 கிடையாது, அன்கவுண்டபிள். ஒரு நாளைக்கு 50 தடவை கூட வரும். வலிப்பு வந்து இழுக்கும், நொர நொறையா கக்குவாரு, கக்கி முடிஞ்ச உடனே நார்மல் ஆகமா இருக்கும், திடீர்னு ஸ்டார்ட் ஆயிடும். கூட இருந்துகிட்டே இருக்கணும், வாமிட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பார், நிக்கவே நிக்காது. எவ்வளவோ மருந்துகள் மெடிசின் எடுத்தும் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அந்த நோயின் பிரச்சனைக்காக அவங்க வந்திருந்தாங்க. ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது தன் மனைவியை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், இன்னைக்கு நைட்டு நீ தூங்க மாட்ட பாரு, என்ன பார்த்து நீ பயந்து நடுங்க போற அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கு ஜெபம் முடிஞ்ச அவர் வீட்டுக்கு ரூம்ல நாங்க இருந்த இடத்துல தங்கியிருந்தார்கள், இங்க மாதாவரத்துல. அப்படி தங்கியிருந்த பொழுது நைட்டு நாங்க ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த கணவன் சொன்ன மாதிரி திரும்பவும் அந்த வலிப்பு ஆரம்பிச்சது. நடுராத்திரி 1 மணி 2 மணி நிக்காம வந்துகிட்டே இருக்குது, நிக்காம அந்த வலிப்பு வந்துகிட்டே இருக்குது. நாங்க ஜெபிக்கிறோம், அது நிக்குது, திரும்ப வருது. இப்படியா இந்த போராட்டம் முடிஞ்சது. மீண்டும் அவர்களை தொடர்ந்து ஜெபத்துக்கு வர சொல்ல இருந்தோம். அவங்க போனவங்க வர முடியல, அப்ராட் போயிட்டாங்க. திரும்ப அவங்க வேலையில சேர்ந்ததுனால 2 பேரும் வேறு வேறு இடத்துல வேறு நாடுகளில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து வர முடியாதபடி பலவிதமான தடைகள். இவர் அமெரிக்காவுக்கு போக முடியல, அவங்க சவுதிக்கு வர முடியல. 2 பேருமா 2 இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த சகோதரி ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சொன்ன சம்பவம் இதுதான், ஃபாதர் நான் உங்களை பார்க்க வந்தது நாங்க 2 பேரும் என் கணவருக்கு குணமாகணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவரின் வல்லமையால அந்த வலிப்பு கொஞ்சம் இப்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் எந்த நேரத்துல கீழே விழுவார், எங்க அடிபடும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பல நேரங்களில் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இருக்கிறவங்க தான் அவர் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்க. அவருக்கு சுய நினைவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை காட்டிலும் மேலான ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. கடந்த 17 வருஷமாக சுய இன்பத்துல இருந்த நான், லேட் மேரேஜ் பண்ணவங்க, வயசான கொஞ்ச நாட்கள் ஆனது 35 வயதுல திருமணம் செய்து கொண்டார்கள். என்னுடைய வாலிப வயசுல இருந்து சுய இன்பத்திற்கு மாஸ்டர்பேஷனுக்கு அடிமையா இருந்தேனா 17 வருஷம் அடிமையா இருந்தேன். எவ்வளவோ தியானங்களுக்கு போனேன், எவ்வளவு இடங்களை நான் கண்ணீர் விட்டு அழுதேன், ஜெபமாலை செய்தேன், பல்வேறு விதமான ஜெபங்களை நான் ஏறெடுத்தேன். எதனால எனக்கு பலன் இல்ல. செய்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் நான் நல்லா இருக்கிறது போல இருக்கும், திரும்ப அந்த சுய இன்பத்துக்கு நான் அடிமை ஆயிருவேன். மொபைல்ல தீமையான படங்களை பார்க்க ஆரம்பிப்பேன், அதுல ஒரு எனக்கு சந்தோஷம். அதை விட்டு என்னால வெளியில வர முடியாதபடி நான் கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் 1 2 கிடையாது. அந்த 17 வருடத்துல ஒரு பாவம் என்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. என் கணவனோட சேர்ந்து வாழ முடியலைங்கிற எனக்கு ஒரு துக்கம் இல்ல. ஆனா என்னால இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என்னால என் உடம்பை கட்டுப்படுத்த முடியலையேன்னு சொல்லி பல நாட்கள் நான் அழுததுண்டு. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம், என் கணவரை தொடல, என்னை தொட்டு அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் மீட்டுக் கொண்டார்னு சொல்லி ஒரு செய்தி அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை உற்று பார்த்து நம் பாவத்தை கொண்டு நம்மை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைப்பதற்காக அவர் கடந்து வந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எப்ப நீ உன் பாவத்தை உணர்ந்து கூடிய பிரசனத்துக்கு வந்திருக்கிறியோ, உன் கண்ணீரை காண்கின்ற தேவனாகிய நான் உன்னை விடுவிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இஸ்ரேல் மக்கள் எகிப்தில விட்ட பாடுகளையும் வேதனைகளையும் அவர்கள் கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி கதறி அழுத சத்தத்தை கேட்டு ஆண்டவர் மோயிசனை தேர்ந்தெடுத்து இதோ அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு அனுப்பி வைத்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டார். இன்று கணவர் ஒரு பாவத்தை செஞ்சிருக்கலாம், உங்க பிள்ளைகள் தவறான பாவத்திற்கு போயிருக்கலாம், ஏன் நானே தவறான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது நான் என்னுடைய பாவத்திற்காக, என் பிள்ளைகள் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் முன்பாக நான் கதறி ஒப்பு கொடுக்கின்றேனோ, ஆண்டவர் உங்கள் குரலை கேட்டு பரிபூரணமான ஒரு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, மரியே வாழ்க. ஹல்லேலூயா. ஆனா அநேக நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, உடனே நம்ம அங்கேயே நம்ம பிள்ளைங்களை மனம் மாறணும்னு சொல்லி நம்ம வற்புறுத்துவோம். இனிமே செய்வியா, இனிமே செய்வியா, சொல்லு, நீதான் செஞ்சேன்னு சொல்லு, பொய்ய சொல்லு, ஒத்துக்கோ, இல்ல விட மாட்டேன். நம்ம வற்புறுத்துவோம். எதுக்கு? அவன் வாயால சொல்லணும், அம்மா நான் தான் காசு எடுத்தேன், அம்மா நான் பொய் சொன்னேன், நான் மிஸ்ஸை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க வாயில இருந்து வெளியில வரணும்னு சொல்லி நம்ம வற்புறுத்துவோம். அது முக்கியம் அல்ல, அதனால எந்த ஒரு மாற்றம் வரப்போறது இல்ல. ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த மகன் ஒரு பொழுதும் போய் பேசக்கூடாது, நீங்க கொடுத்த அந்த மக தவறான பாதையில போக கூடாது, என் பிள்ளைங்க மொபைலுக்கு அடிமை ஆக கூடாது, நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமான குழந்தை எனக்கு தந்தீங்க, அந்த குழந்தை பரிசுத்தத்துல வளரணும்னு சொல்லி அவரை பிடித்துக் கொள்கின்ற பொழுது நீங்க ஜெபிக்கின்ற ஜெபத்தினால் உங்க பிள்ளைகள் மொபைலை விட்டு விலகி ஓட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. அப்ப உங்கள் விசுவாசம், நீங்க எடுக்கின்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் அந்த நேரத்திலேயே பதில் கொடுப்பார். ஆக நான் என் மகனை மாற்றுவதையோ என் கணவரை மாற்றுவதோ என்னால் முடியாது. ஏன்?
ஏன் கேரக்டரையும் என்னால மாத்த முடியல. நான் யாரு மத்தவங்களை போய் மாத்துறதுக்கு? எவ்வளவோ நான் முயற்சி செஞ்சு மத்தவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் முயற்சி செஞ்சாலும் என்னை மீறியும் பேசி விடுறேன். என் நாக்கை நானே கட்டுப்படுத்த முடியல. நான் யாரு என் பிள்ளைய போய் மாத்துறதுக்கு, என் கணவரை மாத்துறதுக்கு, ஊரை மாத்துறதுக்கு, நாட்டை மாத்துறதுக்கு என்னால முடியாது. ஆனால் உம்மால் கூடும் என்று சொல்லி எப்ப அவர் பக்கம் திரும்புறோமோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றது, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணமானது என்ன என்று கேட்டால், தன்னையே அன்பு செய்கின்றவன். தன்னையே அன்பு செய்கின்றவன். நம்மை நாம் அளவுக்கு அதிகமா அன்பு செய்வதன் நிமித்தமாக பல பாவங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். பல பாவங்களுக்கு கடந்து செல்வோம். தொடக்க நூல் 4வது அதிகாரம் 9 12 வரைக்கும் உள்ள இறை வார்த்தை சொல்கிறது. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 9 12 வரைக்கும். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது. நான் என்ன என் சகோதரனுக்கு காவல்காரனா வேலைக்காரனா என்றான் ஆண்டவரிடம். ஆண்டவர் அதற்கு, நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணில் இருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டவனாய் இருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுதும் அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் ஆண்டவர். பாருங்க, காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்கின்றான். எதனால கொலை செய்கின்றான்? எதனால கொலை செய்கிறான்? எதனால பொறாம? ஆபேல் கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயின் கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அழுகி போன உருளைக்கிழங்கு, எதுக்கும் உதவாத தக்காளி பழத்தை குப்பையில போடுறது கொண்டு வந்து ஆண்டவருக்கு யார் கொடுக்கிறா? காயின் கொடுக்கிறான். ஆபேலோ நல்ல அழகான கவர்ச்சியான திடகாத்திரமான ஆரோக்கியம் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறான். அப்ப தன் சகோதரன் செய்த நல்ல காரியத்தை பார்த்து என் தம்பி நல்லது செய்யறான்னு நினைச்ச அண்ணனுக்கு சந்தோஷப்படுவதை காட்டிலும் இங்க என்ன பண்றாரு? அவரு பொறாமைப்படுகிறார். காரணம், ஆண்டவர் அவனை பார்த்து நல்லவன் சொல்லிட்டாரு. அப்ப நான் கெட்டவனா? நான் அவனை விட பெரியவன் கிடையாதா? அவன் எனக்கு கீழே உள்ளவன் தானே. அவன் எப்படி எனக்கு மேல போகலாம்? எல்லா இடத்துல அவன் எனக்கு கீழே தான் இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நான் தான் மேல இருக்கணும், அவன் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொறாமை உணர்வோடு தன் சொந்த சகோதரன் என்ன பண்றான்? கொலை செய்கின்றான். அப்ப ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த காயின் வாழ்க்கையில் உள்ள நடந்த சம்பவம் என்ன, உள்ள வந்த காரியங்கள் என்ன, அவனோடு ஒப்பிட்டு பார்த்தது. இன்றைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம போறது காரணம் என்ன? ஏத்த வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு ஆண்டி, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாரும் மத்தவங்களை பத்தி நல்லதா பேசும்போது நம்மளை பத்தி பேசாம இருக்கும்போது என்ன ஆகுது? வயிறு எரிய ஆரம்பிக்குது. நான் இப்படி நல்ல ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், ஒருத்தி கூட என்ன கண்டுக்க மாட்டேங்கிறா, என் புருஷன் கூட நல்லா இருக்குன்னு சொல்லல, இதெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லி கோபம் வருது. ஏன் கோபம் வருது? யார் என்ன புகழ்ந்து பேசல, இன்னைக்கு யார் என்ன பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லல. ஒரு சிலருக்கு இதமா கோபம் வரும் வீட்டுல. நான் என்ன அவர்கிட்ட பூ கேட்டனா, பழம் கேட்டனா, அல்வா கேட்டனா, பிறந்த நாள் நாளைக்கு ஞாபகம் வச்சு என்ன விஷ் பண்ண கூடாது? அது கூட தெரியாதுன்னா நான் என்ன பொண்டாட்டி அவருக்கு? இருக்குதே வேஸ்ட். ஒரு அம்மா இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் புருஷனா இருக்கிறது அவரை கண்டுக்கிறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். என் பிறந்த நாளை கூட மறக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு புருஷன் தேவையா? அதை விட அவருக்கு என்ன வேலை வாழ்க்கையில? அதை கூட அவரால் ஞாபகம் வைக்க முடியல, எதுக்கு அவர் புருஷனா இருக்கணும்? அப்ப இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம் உள்ள ஏதோ சிந்திக்கிறோம், வெளியில சொல்றது இல்ல. ஆனா நம்ம எதிர்பார்க்கிறோம், என் கணவரை தெரிஞ்சுக்கணும், என் கணவர் என்ன இப்படி நடத்தணும், என்ன பார்த்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும், என்ன பார்த்து அழகா இருக்கிற ஒன்ன மாதிரி பொம்பளை உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லணும். எனக்கே தெரியும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லி, ஆனா அவர் வாயில இருந்து அதை சொல்லணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். காயின் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருந்தது. ஆண்டவர் என்ன பார்த்து நான் தான் நல்லவன் சொல்லணும். ஏன்? நான் தான் மூத்தவன், நான் தான் ஃபர்ஸ்ட். குடும்பத்திலையும் சரி, ஊர்லயும் சரி, பங்கு பெறவிலையும் சரி, பாட்டுக்குள்ளையும் சரி, ரீடிங் வாசிக்கிறதுலையும் சரி, எல்லா இடத்துல யார் ஃபர்ஸ்ட்? நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். புனித நாளும் யார் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்? நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். விண்ணகத்துக்கு போனா யார் ஃபர்ஸ்டா இருக்கணும்? இயேசு கிடையாது, நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? லூசிபர் சொன்னது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுளுக்கு அடுத்த நிலை யார் தான்? நான் தான் இருக்கணும், இயேசு வரக்கூடாது, இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்? விண்ணிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். அப்ப காயின் வாழ்க்கையில் இருந்த ஒரு பாவம் என்னது? நான்கிற ஒரு எண்ணம், தற்பெருமையின் ஆவி, சுயநலத்தின் ஆவி, எல்லாமே நான் தான், பொறாமையின் ஆவி, பழி வாங்கக்கூடிய ஒரு அசுத்த ஆவி, அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அசுத்த ஆவி, எதையும் அழிக்கணும், எதையும் எரிக்கணும், என்ன மிஞ்சி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உள்ள இருந்த ஒரு பெருமையின் ஆவி, அழிவின் ஆவி காயின் என்ன பண்ணுச்சு? தன் சொந்த தகவல் கூட பார்க்காம, என் உண்மையான தம்பிங்கிறது கூட கண்டுக்காம அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, அவனை அழிக்கக்கூடிய அளவுக்கு காயினை தூண்டி விட்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல எத்தனை இடங்கள் நான் பாக்குறேன், பல இடங்கள். இப்பதான் ஒரு தியானம் முடிச்சுட்டு வரோம்.
ஆண்டவர் பல இடங்கள்ல பல காரியங்களை வெளிப்படுத்தினார். தான் சொந்த குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சு தன்னுடைய மகன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோரையும் மையி மந்திர சேவனம் பண்றாங்க. ஏன்? அவன் சொத்தை எடுத்துட்டு பொண்டாட்டி கூட போயிடக்கூடாது, ஏன் கூட தான் என் மகன் இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தன் சொந்த மகனுக்கு பைத்தியமான ஒரு ஆவி, சொந்த மகனை குடிகாரனா மாத்துறது. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறாங்க. வெளியில பத்தி பேசல, மற்றவர்களை பற்றி பேசவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிய குடும்பங்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களை ஆண்டவர் எச்சரிக்கின்றார். ஏனெனில் சாவுக்கு ஏதுவான துன்பங்கள் அவர்களை தேடி வருங்கிறார் ஆண்டவர். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் இதுதான். எப்ப நான் ஆண்டவரை தேடி வருகின்றேனோ, அவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறனோ, அதுல நான் எதை பார்க்க வேண்டும்? நான் இயேசுவை நற்கரணையில பார்க்கும்போது நான் எதை பார்க்க வேண்டும்? சகோதரி சொன்னது போல ஆண்டவரை நாம் எப்பொழுது உத்து பார்க்கின்றோமோ நம்மை அதுல பார்ப்போம். என்னதான் அதுல பார்ப்பேன், அவரை பார்க்க மாட்டேன். அவர் என்னை வெளிப்படுத்துவார். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் சொல்லி என்னை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இயேசு என்கின்ற கண்ணாடிக்கு முன்பாக நான் வந்து நிற்கின்ற பொழுது இயேசுவை அல்ல, இயேசுவை துன்புறுத்துகின்ற என்னை நான் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, மரியே வாழ்க. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நான் கடந்து வந்து அவரை முகமுகமா நான் தரிசிக்கின்ற பொழுது, அவரை பார்க்கின்ற பொழுது என் பாவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என் பாவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எப்பொழுது பன்னிகளுக்கு மத்தியிலே நின்று கொண்டு இந்த பன்னி சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி வேதனை கண்ணீரோடு அந்த மகன் நினைச்ச பொழுது அவன் செய்த பாவங்களை ஆண்டவர் உணர்த்தினார். அந்த பாவத்தை உணர்ந்து கொண்ட நேரத்திலேயே பன்னியின் மத்தியில் இருந்து அந்த மகன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, என் தந்தையின் இல்லத்தில் பல வேலைக்காரர்கள் உண்டு, அனைவரும் நன்றாக உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் நானோ பன்னிகளுக்குடைய உணவு கூட கிடைக்காமல் வேதனையில் இருக்கிற நான் என் தந்தையிடத்தில் திரும்பி சென்று, என் தந்தையே, விண்ணிற்கும் உங்களுக்கும் எதிரான பாவம் செஞ்சேன், என்ன மன்னிங்க என்று சொல்லி என் தந்தையிடத்தில் நான் கதறி அழுவேன் என்று சொல்லி பன்னிகளுக்கு மத்தியிலே ஊதாரி மைந்தன் தன் சிந்தனையிலே ஆண்டவரை தேடினான். ஏனெனில் தான் செய்த பாவங்களை அவன் உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எப்ப நான் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பிக்கின்றாரோ, அந்த பாவத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னை தூண்டுகின்றாரோ, அப்பொழுது நாம் குருவை தேடி செல்வோம், நம் பாவத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அறியாமலே நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டவர் நம்மை தொடுகின்ற நேரம், அவர் நம்மோடு பிரசன்னிக்கின்ற நேரம், அவர் நமக்குள்ள கடந்து வரக்கூடிய நேரம். அவர் உள்ள வருகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நாம் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன பாவங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப உடனே ஆண்டவரே நான் அதை செஞ்சுட்டேனே என்று சொல்லி அவருடைய கதறி அழக்கூடிய மனநிலையை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். நாம் செய்த பாவங்கள் என்ன, நாம் செய்த பாவங்கள் என்ன? ஆக பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், மற்றவங்களாலதான் நான் பாவம் செய்யறேன், என் பிள்ளைங்களாலதான் நான் டெய்லி பாவம் செய்ய வேண்டியிருக்கு, என் கணவர் பேசுற வார்த்தையினாலதான் நான் பதிலுக்கு பதில் பேச வேண்டியதா இருக்கு, அவர் குடிச்சிட்டு வரல நான் இப்படி பேச மாட்டேன், அவர் ஒழுங்கா சம்பளத்தை கொண்டு தான் நான் எப்படி நடந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களால் நான் பாவம் செய்யறேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்க் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 19 to 23 வரைக்கும் இறை வார்த்தை சொல்கிறது, அது அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு அது போய்விடுகின்றது. ஆக ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவோ குடிக்கின்ற தண்ணீரோ அவனை பாவத்திற்கு உள்ளாக்காது, மாறாக அது எங்க போகுது? கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது. இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயதென குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தி அவர்களை பாவிகளாக அவர் முத்திரையிடுகின்றது. ஏனெனில் மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள், தீய ஆவிகள் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள் இருந்து வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளிருந்து வந்து ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது என்கிறார் ஆண்டவர். அப்ப நான் கோபப்படுவதற்கு காரணம் என்ன? எனக்குள்ள கோபத்தின் ஆவி உள்ள இருக்கு. நான் இருள போகும்போது பயப்படுவதற்கு காரணம் என்ன? எனக்குள்ள இருளை குறித்த ஒரு பயம், பயத்தின் ஆவி எனக்குள்ள உள்ள இருக்குது. மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது எரிஞ்சு விடக்கூடிய எனக்கு மனப்பான்மை வருது, எனக்கு உடனே டெம்பர்மெண்ட் அதிகமாயிடுது, பிரஷர் அதிகமாயிடுது. காரணம் என்ன? மற்றவர்கள் மேல் மன்னிக்க முடியாத கோபம் எனக்குள்ள இருக்குது. சொல்லும் பொழுது உடனே என்னை தூண்டி விட்டது செயல்பட வைக்குது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எப்படிப்பட்ட பலவீனம் நமக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே உம்மால் என்னை மாற்ற முடியும் என்று சொல்லி எப்பொழுது நான் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் நான் அவருடைய ஆசீர்வாதத்தை தேடி வருகின்றேனோ அந்த நேரத்திலேயே ஆண்டவர் நம்மை மன்னிக்க கூடியவராக இருக்கின்றார். பல்வேறு விதமான பாவங்களை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார். பல பாவங்கள், பல்வேறு விதமான பாவங்களை நாம் செய்ய இன்றைக்கு நாம் தூண்டுதலாக இருக்கிறோம். காரணம், உலகம் கவர்ச்சியை நம்மை கவர்ந்திருக்கின்றது. மற்றவர்கள் பேச நம்மை தூண்டுகின்றார்கள், மற்றவர்கள் நம்மை கவர்ந்தெடுத்து பாவத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றார்கள். பல்வேறு பாவங்களை நாம் செய்யலாம். ஆனால் ஒரு பாவம் நம்மையே நாம் அழிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கின்றார். 15 to 20 வரைக்கும் உள்ள வசனங்கள் மிகவும் தெளிவாக சொல்கின்றது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15 to 20 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள். வீட்டுக்கு சென்றபடியாக நீங்கள் அதை எடுத்து வாசித்து அதை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஆக ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று உனக்கு தெரியாதா? கிறிஸ்துவின் உறுப்புகளை எடுத்து ஒரு விபச்சாரனோடு உறுப்புகள் ஆகும்படி நான் செய்யலாமா? கூடவே கூடாது. விலை மகனுடன் சேர்கின்றவன் அவனோடு ஓருடலாகின்றான் என்று தெரியாதா? இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று மறைநூலில் சொல்லப்பட்டுள்ளதே. எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. பொய் பேசுறதோ, ஏமாத்துறதோ, புரணி பேசுறது எதுவா இருந்தாலும் அது நம்முடைய சரீரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த பரத்தமை என்கின்ற ஒரு பாவம், விபச்சாரம் என்கின்ற ஒரு பாவம், இச்சை என்கின்ற ஒரு பாவம் என்ன பண்ணுது? பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் தங்கும் கோயில் என்று உனக்கு தெரியாதா என்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு சாதாரணமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாவம், கிண்டலா கேலியா பேசுறது, நீ யாரையும் லவ் பண்றியான்னு கேக்குறது, சொந்த பிள்ளைகள்கிட்டயே காமெடியா பேசுறது, குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறது, துணிகள் இல்லாம இருக்கிறத, நடனம் ஆடுறது, சினிமா, மூவி, பல்வேறு விதமான காட்சிகளை இன்னைக்கு ஏஐ மூலமாக பல்வேறு விதமான கார்ட்டூனை கொண்டு வந்து ட்ரெஸ் இல்லாம ஆடை இல்லாம பண்றது, இந்த மாதிரி பல காரியங்களை குடும்பமா சேர்ந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல பரவி பெருகி கிடக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ செய்யக்கூடிய பாவங்கள் பலவிதமானவை, ஆனா அது உன் உடம்புக்கு வெளியில இருக்கு. ஆனால் உன் ஆன்மாவை அழிக்கக்கூடிய ஒரு பாவம் ஒன்று உண்டு. அது பரத்தமை, விபச்சார வாழ்க்கை, தீமையான கண்கள், இச்சையோடு மற்றவர்களை பார்ப்பது, மோக பாவங்களுக்கு தூண்டி விடுவது, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது, மற்றவர்களை குறித்து தவறான கற்பனைகளுக்குள்ளாவது. ஆண்டவர் இன்று நம்மை கூவி அழைக்கின்றார். சுய இன்பத்திற்கு நான் அடிமையா இருக்கின்றேனா? என் இன்பத்திற்காக, என் ருசிக்காக, என் டேஸ்டுக்காக மற்றவர்களை பத்தி தவறா பேசுவது எனக்கு கிடைக்கிற இன்பத்தின் மூலமாக, டிவி பார்க்கறதுல, மொபைல் பார்ப்பதுல, மற்றவங்களை குறித்து தவறாய் பேசுவதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா? எந்த விதமான பாவத்துக்கு நான் இன்னைக்கு அடிமையாய் நான் கிடைக்கின்றேன்? என் மகன் என்ன பாவம் செய்யறான், என் மகா என்ன பாவம் செய்யறான் என்பது அல்ல, என் வாழ்க்கையில என் தேவனை நான் எப்படி துன்புறுத்துகிறேன் என்பதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம் பாவங்களை அறிக்கையிட ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன மகனே என்று ஆண்டவர் இதோ முடக்குவாதத்தில் இருந்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். மற்றவர்கள் அவரை சந்தேகத்தோடு உற்று பார்த்தார்கள், இவன் என்ன கடவுளா பாவத்தை மன்னிப்பதற்கு என்று சொல்லி. இயேசு அந்த மனிதர்களை பார்த்து சொன்ன வார்த்தை உண்டு, எது எளிது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது பெரிதா, உன் நோய்கள் குணமானது, எழுந்து நட, உன் படுக்கையை தூக்கி கொண்டு என்று சொல்வது எது எளிது என்று சொல்லி மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். பாவங்கள் இருந்து விடுபதை காட்டிலும் மேலான ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நோய் குணமாகலாம், ஆண்டவரே இல்லாம கூட ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நோயில இருந்து நம்ம குணமாகலாம். ஆனால் பாவங்கள் இந்த உலகத்தில் மன்னிக்கக்கூடிய வல்லமை யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்காக தன் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்னை மீட்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவருக்கு முன்பாய் வந்திருக்கிற நேரத்துல நான் செய்த பாவம், என் கண்ணால, என் கையால, என் வாயால, என் நாக்கால, என் கற்பனைகளினால நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரே எனக்கு நினைவூட்டுங்க. அதை நான் அறிக்கையிட வேண்டும். அந்த ஊதாரி மைந்தனை போல நான் உண்மையிலே உங்களை தேடி வந்து உடைய பாதத்தில் நான் சரணடைய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்ற தேவன் நமக்காய் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுது நம் பாவத்தை அறிக்கின்றோமோ அந்த நேரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கடந்து வருகிறது. எப்பொழுது விடுதலை கடந்து வருகிறதோ அந்த நேரத்திலேயே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மழை போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து வரும். கிறிஸ்துவின் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதோ நீங்கள் வீட்டுக்கு சென்ற பின்பாக இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நம்முடைய பாவ வழக்கத்தின் மூலமாக, நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் மூலமாக இன்று நம்முடைய குடும்பத்துல வரக்கூடிய சாபங்கள் என்ன என்று சொல்லி மிகவும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பல பாவங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு இது பாவம்னு தெரியாது. நீங்க எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? திருச்சபை ரொம்ப தெளிவா சொல்லுது, IVF அனுமதி கிடையாது. IVF யாருக்கும் அனுமதி கிடையாது. உன் குழந்தைய லேபரட்டரியில நீ கண்டுபிடிச்சு உருவாக்கி ஒரு மொபைல் போன ஃபேக்டரியில செய்யற மாதிரி உன் குழந்தைய ஃபேக்டரியில செஞ்சு நீ வளர்க்க முடியாது. ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுப்பதில்ல, அது பாவம் என்று சொல்லி திருச்சபை சொல்லுது. நீங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நேரத்துல போமா IVF-க்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க? உங்கள் பிள்ளைகள் பாவம் செய்வதற்கு நீங்களே ஒரு காரணமா இருக்கின்றீர்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு அழுவோம். ஆண்டவரே, நான் செய்த பாவம் மட்டும் இல்லாம பலரையும் பாவத்துல கொண்டு போயிருக்கிறேனே, என்னை மன்னியும் என்று சொல்லி வேதனை துக்கத்தோடு ஆண்டவன் கண்ணீர் விட்டு அழுவோம். அனைத்தையும் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுகின்ற தேவன் தீமையை நன்மை